எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு குழம்பு. பச்சைப்பயிரில் புரோட்டீன், கால்சியம், ஃபைபர்னு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பச்சைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சைப்பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்கறத விட தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை மூடி போட்டு 2லிருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. பச்சைப்பயிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு கையாவது நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாப்பாடோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு இதை நான் சாப்பாடு வடகத்தோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைல்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.